என்ன சார் இது பேங்க் நிஃப்டியில் மட்டும் வந்து வியூஸை ஷார்ட்ஸ் பண்ணி போட்டிருந்தீங்க, ஒரு நிஃப்டிலையும் போட்டால் பெட்டராக இருக்குமே. இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா 26/3/2025. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த நிஃப்டியில் கூட என்னுடைய வியூஸை ஷேர் பண்ணுறேன். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், எவ்ரி நம்ம ஷார்ட்ஸ்க்கு லைக்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா இதே மாதிரி ஷார்ட்ஸில் கூட நான் போட ரெடியாக இருக்கேன். ஏன்னா எந்த ஒரு யூடியூப் இன்கம்காக நான் வந்து இந்த வீடியோஸ்லாம் போடல, அது புரிஞ்சுங்க. ஸோ எல்லாமே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அப்படின்றப்போ நம்ம ஷார்ட்ஸில் போடுறது பெட்டர், குயிக்காக வந்து சேரும். ஸோ அதனால் என்ன பண்ணால் மேக்ஸிமம் உங்கள் லைக்ஸை வந்து ஷார்ட்ஸுக்கும் நீங்கள் உங்கள் லைக்ஸை பதிவு பண்ணுங்கள். சரி, இப்போது நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஓப்பனான ஒரு ரெசிஸ்டன்ஸ், எல்லாருக்குமே தெரியும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இது. ஸோ ரெசிஸ்டன்ஸில் கிளியர் ரிஜெக்ஷன் அப்படின்னு எதிர்பார்க்கணும். அப்போ என்ன ஆகும்னா இது வந்து எல்லாருக்கும் கிட்டத்தட்ட வந்து 90% பீப்புள்ஸ்க்கு வந்து தெரியுது இது வந்து ரெசிஸ்டன்ஸ். அப்போ என்ன ஆகும், மேலே வந்து எல்லா எஸ்எல்ஸ் போட்டிருப்பாங்க இல்லையா, அப்போ என்ன ஆகும், நம்ம ரிவர்ஸ் பிளானை வந்து மாற்றி பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், ஒரு அப்சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம். அதாவது இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் எடுத்து ஒரு அப்சைடுக்கான போது தான் இங்கேருந்து டார்கெட் இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் கீழே வருதா இல்லை இங்கேருந்து சஸ்டடாக என்னால் பிரேக் அவுட் கொடுத்தா ஃபர்தராக பார்க்கலாம். ஆனால் ப்ரெசென்ட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஷார்ட் சைடுக்கான எதுவும் பிளான் எதுவும் பண்ணாதீங்க ப்ரெசென்ட். ஏன்னா மார்க்கெட் வந்து கண்டிப்பாக ரேலி கொடுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க இந்த இடத்துல ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு அகைன் ஒரு அப்மூவ்க்கான ஒரு பிளான் பண்ணலாம். இது வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காக என்னோடய வியூஸை ஒரு ஷேர் பண்ணுறது தவிர மற்றபடி எதுவும் வேறு எந்த பர்பஸ்க்காகவும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, மறக்காமல் உங்களோட லைக்ஸை பதிவு பண்ணிவிடுங்க.